விபத்து ஒன்று நடந்துவிட்டால் எல்லோரும் டிரைவரின் கவனக்குறைவு என்று டிரைவரை தாக்க முற்பட்டு விடுவார்கள். டிரைவர் அடிபட்டதும் அல்லாமல் அதன் பிறகு கோர்ட் கேஸ் என்று அலைய வேண்டி வரும். எந்த டிரைவரும் வேண்டுமென்று விபத்தை உண்டாக்குவதில்லை. காமராஜர் தனக்கு உண்டான விபத்தில் கூட டிரைவரை கடிந்து கொள்ளவில்லை. அதை பற்றி ஒரு சம்பவம். காமராஜர் ஒரு சமயம் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அவரது கார் கோயில்பட்டியிலிருந்து திருநெல்வேலிக்கு போய்க் கொண்டிருந்தது. தாளையுத்து பக்கம் கார் வந்தபோது ஒரு பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து நடந்துவிட்டது. உடனே செல்லப்பாண்டியன் அவர்கள் விரைந்து காமராஜரையும் டிரைவரையும் ஒரு மருத்துவமனையில் சேர்த்தார். உடனே மருத்துவர்கள் சிகிச்சையை ஆரம்பித்து விட்டார்கள். காமராஜர் லேசான காயங்களுடன் கட்டுப்போட்டு படுக்கையில் படுத்திருந்தார். டிரைவரை அடுத்த அறையில் வைத்து சிகிச்சை பார்த்தார்கள். அப்போது காமராஜர் டிரைவரை எங்கே என்று கேட்டார். அவரை அடுத்த அறையில் சிகிச்சை கொடுக்கிறோம் என்றார் செல்லப்பாண்டியன். அதற்கு காமராஜர், டிரைவரை அழைத்து வந்து என் பக்கத்து கட்டிலில் படுக்க வைங்கன்னே. எல்லா டாக்டர்களும் என்னை கவனிப்பது போல அவனையும் கவனிக்க மாட்டார்கள். என் மீது பட்டுக்கொண்ட சிலர் என்னை இப்படி செய்து விட்டானே என்று கோபத்தில் தாக்கினாலும் தாக்கிவிடலாம்னே. டிரைவர் நாயர் நல்லவன்னே. இவ்வளவு நாளா என்னை பத்திரமாக பார்த்து கொண்டான். அவனை ஒன்றும் சொல்லாதீர்கள்னே என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி டிரைவரை தன் பக்கத்து கட்டிலில் படுக்க வைத்த பின்புதான் அவருக்கு நிம்மதி ஏற்பட்டது.